அவிசுவாசமா பேசின அத்தனை பேர் மனதுக்குள்ள மறைச்சிட்டான். கிறிஸ்துவின் நீதி அசைக்கப்படுகிற ஒருவர் கூட நித்திய ஜீவனை அடைய முடியாது. கிறிஸ்துவின் நீதியை குறித்து அசைக்கப்படுகிற யாரும் போக முடியாது. அந்த பாருங்க, ஒரு மனிதனுக்கு கொடுத்தது சட்ட திட்டத்துக்கே அவ்வளவு பவர் இருக்குமானால், நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டது, அதை மீறினம் கூட மதிப்பு போனான். ஆனா இதுவோ தேவனால் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்பட்டது. நமக்கு முன்னால அற்புத அடையாளங்களாக அப்போஸ்தலர்கள் சாட்சியாக வச்சிருக்கிறாங்க. இதையும் நாம் அசைக்கப்படுவோமானால் தண்டனைக்கு தப்ப முடியாது. எல்லாம் கவனிச்சு, பாவத்தான் தண்டனை வராது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காததுனால், அந்த விசுவாசத்தை எனக்காக வந்தார் என்று இருதயத்தில் விசுவாசிக்காவிட்டால் நீதி வராது. நீதி வரனா நித்திய ஜீவன் வராது. இதுதான் சத்தியம். ஆமென்.